அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சமூக ஊடகங்களில் ஆட்டம் போடுறவங்க கொஞ்சம் அடக்கிக்கோங்க. இனி வரும் நாட்களில் அதிகமான கைதுகள் இடம்பெறும். ஏன்னா இப்போதைக்கு இலங்கையுடைய பேரையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு அசிங்கம் நடந்திருக்குது. அதுவும் சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு பெண் இலங்கை பெண்மணி ஒருத்தர் ரொம்ப மோசமான சில செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க சம்பந்தமான பொது ஒழுக்க மீறல் வழக்கொன்று பொதுவாக பதிவிடப்பட்டிருக்குது சவுதி அரேபியாவில். எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி லைவுகளில் யாருக்காவது திட்டுறதுக்கு சரி, இந்த மாதிரி ஆட்களுக்கு திட்டுறதுக்கு சரி லைவுக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது. மிக வேதனையான ஒரு தகவல் இன்றைய தினம் மங்காஃப் பகுதிகளில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து. 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்துறை அமைச்சரின் அதிரடியான ஒரு உத்தரவு. لا 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 تقول لي مسؤول، انت ما راح اخليك اليوم. وين دواس؟ هذا اول واحد تاخذه ويقعد عندك هناك بالجنائيه، ما يطلع لما انا اعطيك خبر. ماكو بني ادم يطلع الا فهد اليوسف. அப்பார்ட்மெண்ட் ஹாரிஸ்லேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை கூட்டி துடைக்கிறவங்கலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த பேரையும் இப்போ தூக்கணும் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சர் உத்தரவு போட்டு முதல் ஆளாக இவரப்பொடி. ஹாரிஸ் தானே? எத்தனை பேர் இருக்காங்க கேட்டால் தெரியாது. எத்தனை பேருடைய பேர் லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்குது கேட்டால் தெரியாது. இவரை முதல்ல தூக்கு. யார் சொன்னாலும் சரி, ஃபஹத் யூசுப் நான் சொல்கிறேன், உள்துறை அமைச்சர் சொல்கிறேன், யார் சொன்னாலும் இவரை வெளியில் விடக்கூடாது, நான் சொல்லும் வரைக்கும் அப்படின்னு பிடிக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் மொத்தமாகவே எல்லா பக்கமுமே தீயில கருகி இருக்குது. அல்லாஹ் சார் அல்லாஹ் ரஹமா. இது வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமானோர் படு காயமடைந்து அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் மருத்துவமனை, சபா மருத்துவமனை, ஜஹரா மருத்துவமனை போன்ற பல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தீயணைப்புத்துறையின் டைரக்டர் ஃபோரன்சிக் எவிடன்ஸ் மேஜர் ஜெனரல் ஈத் அல் ஒவைஹான் தற்போதைக்கு வரைக்கும் 35 பேருடைய டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை. தற்போதைக்கு 4 பேருடைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களுடைய டிஎன்ஏ செக் பண்ணி தான் இதுக்கு மேலே தகவல்கள் சொல்ல முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. யார் யார் தங்கியிருந்தாங்க, அவங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. للاسف اليوم تلقينا بلاغ من عمليات وزارة الداخلية في تمام الساعة 6 عن وجود حريق في منطقة المنقب قطعة 3 شارع
قطعة 4 شارع 23. توجهنا لمكان الحادث ولجينا إخواننا في المطافي قاموا بالسيطرة على الحريق، ومن ثم تم بداية معاينة الحريق من قبل الإدارة العامة للأدلة الجنائية من قبل فريق طوارئ مشكل لمثل هذه الأزمات. الفريق طبعا يتكون من إدارة مسرح الجريمة وكذلك إدارة الطب الشرعي وإدارة الاستعراف للتعرف على الوفيات والجثث الموجودة في مكان الحادث. نعم. سعادة اللواء لو نتكلم كذلك انه يعني هذا الحادث تم السيطرة عليه كذلك انه يعني حتى نطمئن المواطنين ونطمئن كذلك يمكن اهالي المتوفين اللي موجودين اللي تم العثور عليهم في هذا الحادث، حتى هل في لكم مثلا حصيلة كاملة؟ هل مثلا لا تزال البحث جاري عن البعض اللي موجود؟ هل تم نقل احد يعني المصابين الى المستشفى؟ نعم طبعا ما يخفى عليك طال عمرك الآن في بعض المصابين انتقلوا إلى المستشفى ومستشفيات الكويت، طبعا في مستشفى العدان وكذلك مستشفى الجهرة وبعض المستشفيات اللي موجودة. الإحصائية اللي موجودة عندي حد الآن المصابين 15 واحد توفى منهم 4 وباقي 11. أما بالنسبة للوفيات اللي موجودين في العمارة اللي موجودة خلفي فتجاوز العدد 35 وجاري الإحصاء الدقيق بعد نهاية المعاينة وإكمال المعاينة الفنية المطلوبة. نعم. لا تزال البحث مثلا جاري عن وزملاء وزارة الداخلية شباب الأدلة الجنائية موجودين في البحث كذلك بالإضافة إلى قوة الإطفاء والطوارئ الطبية. نعم تعاون مع أخواننا في قوات الإطفاء وكذلك الطوارئ الطبية. الأدلة الجنائية دورها رفع الجثث وكذلك التعرف عليهم. حاليا من خلال أجهزة الأدلة الجنائية بالبصمة تم التعرف على 3 أشخاص وبجاري التعرف على الباقي. إن لم يتم التعرف عليهم في مكان الحادث سيتم التعرف عليهم في الإدارة العامة للأدلة الجنائية عن طريق البصمة البيومترية أو كذلك عن طريق البصمة DNA. بإذن الله تعالى سيتم التعرف على جميع الموجودين والجثث اللي موجودة، بعضها وأغلبها نتيجة السناج الكربوني اللي ينتقل من الأسفل إلى الأعلى أدى إلى اختناق السكان هذه العمارة ووفاة العدد اللي إلى الآن تجاوز 35 للأسف اليوم. இந்த அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி அனைத்து அப்பார்ட்மெண்ட்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்பார்ட்மெண்ட்களை அதிரடியாக சோதனை செய்ய உத்தரவு பிறப்பிப்பு. تجار العقار المفروض باكر الصبح راح يشوفون البلدية وفرق الإزالة موجودة، ما راح أعطي إنذار ولا راح أعطي شيء. من باكر الإزالات راح تشتغل في كل مخالفة بدون إنذار. تكدس العمالة باكر القوى العاملة راح تشتغل هم عليها تكدس العمالة. أنا الحين بشوف شنو موجود المخالفة هنا، وصاحب العقار هذا راح أتحفظ عليه أنا لما أشوف تكدس العمالة وهمالة. ذاك الساعة أحول صاحب العقار أنا للنيابة. காயப்பட்டவர்களை நேரடியாக சென்று காண்பதற்காக அதான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபாஹ். அதே மாதிரி இந்த மங்காஃப் விபத்து இது சம்பந்தமான மொத்த டீட்டெயில்ஸையும் உடனடியாக கலெக்ட் பண்ணுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனர்ல இருந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் பிடிங்க. இது சம்பந்தமான மொத்த டீட்டெயில்ஸும் என்னோட கைக்கு வரணும் அப்படின்றத உத்தரவாயிட்டிருக்கிறார். وين عقد وين ما هو العمل؟ وين عقد موجود حق المقاطع يجي من المكتب العمارة هذه روح عاين انت ديون تشيكونه ولا بس اجروا فلوس مع السلامه؟ اي عادي والعماله لكم كلها هو مؤجرين زين. ما عندنا مكتب. كم واحد مسكنين هنا؟ شو اسمك انت؟ عبيد محمد عبيد. كم واحد مسكنين؟ 180. كم غرفه؟ والله المسؤول لا تقول لي مسؤول، انت ما راح اخليك اليوم. وين دواس؟ هذا اول واحد تاخذه ويقعد عندك هناك بالجنائيه ما يطلع لما انا اعطيك خبر. ماكو بني ادم يطلع الا فهد اليوسف. كم واحد انت مسكن هنا؟ اذا انت العماله اليوم برقبتك قدام الله سبحانه وتعالى، كم واحد مسكن هنا؟ احنا شركه. لا تقول لي شركه، قول لي كم واحد مسكن
وين المصري اللي عندك؟ 196. من كم غرفه؟ الشقه فيها 3 غرف تقريبا. ايه وين المصري اللي هني مسؤول؟ وين؟ حافظين عليه مسؤول عماره. يبوا تحفظوا عليهم اثنين. هو ويا அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க நல்லாவே கேட்டுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம், லைட் ஆஃப் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, சார்ஜர் ஃப்ளக் ஆஃப் பண்ணுறது, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறது, அடுப்பு ஆஃப் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விடயங்கள்லையும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. 1-2 தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கீழே இறங்கி போன பிறகு சரி நான் சந்தேகமாக இருக்கே ஓஃப் பண்ணனா இல்லையான்னு சந்தேகம் பட்டுச்சுன்னா உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 41 பேர், அதுக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் உயிரிழக்க போகிறாங்க, அல்லாஹு ஆலம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஏன்னா தீ விபத்து, தீக்காயம் என்றது மனிதனுக்கு உடம்புல யாருக்குமே வந்துடக்கூடாது. இந்த தீக்காயத்தால் படுற வேதனை வேறு எந்த ஒரு நோயுடைய வலியும் அந்த தீக்காயத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு வருத்தமாக இருக்கும். ஏன்னா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இனி வரும் நாட்களில் பெருமளவான சோதனை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது பெரிய ஒரு விபத்து, உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம். அதே போல் ஏன் தீத்தடுப்பு பாதுகாப்பு எதுவும் இல்லை, தீத்தடுப்புக்கான பாதுகாப்புகள் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் தீ பற்றும் போது ஏன் தீ பற்றக்கூடிய இடங்களை அணைக்கிறதுக்குரிய தீத்தடுப்பு முன்முயற்சிகள் எதுவும் இருக்கல்ல, இது மாதிரி பல பிரச்சனைகள், கேள்விகள் இப்போ எழுப்பப்படுது. இந்த சூழலில் இந்த அப்பார்ட்மெண்ட்கள் இனி வரும் நாட்களில் ஃபுல்லாகவே சோதனையிடப்படும் தீயணைப்புத்துறை மற்றும் கோயத்துறை முனிசிபாலிட்டியால். அதே மாதிரி இன்னொரு விடயம் என்னென்னா, இப்போ இதில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அவர் முதலாவது கேட்டது டீட்டெயில்ஸ் எங்க, யார் யார் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, இருந்தவங்களுடைய தகவல் எங்க தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு வாரது, வாடகையை வாங்குறது, அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வர்றது, இந்த மாதிரி தானே சில அப்பார்ட்மெண்ட்கள் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. யார் இருக்கா, எந்த பேரில் இருக்கிறா, அவங்களுடைய ஊர் என்ன, நாடு என்ன, பேர் என்ன, எதுவுமே தெரியாது. வாடகை கொடுத்தாச்சா, ரூம் சாவியே கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். வாடகை கொடுக்கலையா, ரூமில் இருந்து சாமான்லாம் வெளியில் தூக்கி போட்டாச்சு, விரட்டி விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்களுடைய ஷெடியூலாக நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அவங்களுடைய வேலை திட்டம். ஆனால் இனி வரும் நாட்களில் இதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இனி வரும் நாட்களில் முன்னெடுப்பாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. ஏன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சர் இதை உத்தரவிட்டிருக்கிறார். நான் முதலாவதாக போட்ட அவர் பேட்டிக்கானல் அவர் சொன்னது அதுதான். முனிசிபாலிட்டி பலதியாவுக்கு அத்தனை பேரும் வரணும், இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும். அதே போல் பலதியா மற்றும் குவைத்துடைய தீயணைப்புத்துறை, குவைத்துறை முனிசிபாலிட்டி அதிரடி சோதனைகளை மேற்கொள்ளணும். எந்த அப்பார்ட்மெண்ட்லையுமே தீத்தடுப்புக்கான ஏற்பாடுகள் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, பண்ணலையோ, உடனடியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு தலைவலி என்னென்னா, அக்காமா இல்லாதவங்க இனி வரும் காலங்களில் அப்பார்ட்மெண்ட்களில் ரூம் எடுத்து தங்குறதுக்கு கூட இனிமேல் பிரச்சனை வரலாம். ஏன்னா அக்காமா டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்கு கூட இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் உங்களோட ஒயிட் பாஸ்போர்ட்டை சரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது உங்களுக்கு எங்கேயாவது போனால் உங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காவது உதவும். எந்த ஒரு தரவுகளும் தகவலும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு ரூம் கூட எடுக்க முடியாத சூழல் வரப்போகுது. இந்த விபத்துக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனையில் தான் முடிய போகுது. பார்ட்டிஷன் ரூம் அடிச்சிருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது ஃபர்வானியா பகுதிகளில். இதுலையும் கூட ஒரு நபர் காயம் அடைஞ்சிருக்கிறாரு. தீயணைப்புத்துறை விரைந்து தீயை அணைச்சிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் அந்த அப்பார்ட்மெண்ட்டும் பெரிய அளவில் தீப்பற்ற போயிடுச்சு, எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அதே மாதிரி கோயத்துடைய முனிசிபாலிட்டி தற்போது அனைத்து பகுதிகளிலையுமே குறிப்பாக அப்துல்லா முபாரக் பகுதிகளில் சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கொடுத்த லிமிட்டுக்கு மேலே அதிகமாக அப்பார்ட்மெண்ட்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ, பில்டிங் கட்டியிருக்கிறாங்களோ, அனைத்துமே பார்த்திங்கன்னா உடனடியாக முடக்கப்பட்டது. بيت العمر بلا مخالفات وصارت عن رسم 16 بيت قيد الإنشاء دور رابع، وتم أخذ إجراءات بلوك على العقار ومحضر مخالفة. وننصح إخواننا المواطنين الالتزام بلائحة البناء الجديدة، ونتمنى عدم المخالفة أو تعدي القوانين في نسبة البناء الزائد، لأن ستكون هناك கட்டுமான துறைகளில் குறிப்பாக இந்த மாதிரி வீடுகள் கட்டக்கூடிய இடங்களில் யாராவது ஹாரிஸா வேலை பார்க்குறீங்களா, கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய பத்தாக்காவை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் மட்டும் காட்டிடாதீங்க.
கஃபீல்கிட்ட இருக்குது பத்தாக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல்களுக்கு உங்களுடைய பத்தாக்காவை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே தான் ஃபைன் விழும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெசீரா ஏர்வேஸ் பற்றி காலையிலேயும் ஒரு தகவல் போட்டிருந்தேன். பெருசாக அந்தளவுக்கு தமிழ் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2000-3000 பேர் தான் வராங்க. 50,000 சப்ஸ்கிரைபரில். அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாம் வந்து சிங்கள சப்ஸ்கிரைபர்ஸ் போல தான் தெரியுது. என்ன செய்கிறது, மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாட் நியூஸ் வேணும். நல்ல நியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மக்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை. ஹாட் நியூஸ் வேணும். ஏதாவது ஒரு மோரலான நியூஸ் போட்டால் உடனே ஓடி வந்து பார்ப்பாங்க. அவுத்து போட்டு ஆடினதை பற்றி, இல்லை யாருடையாவது ஒருத்தர்கிட்ட உயிர் போனதை பற்றி, மானபங்கப்படுத்தினதை பற்றி, இப்படியெல்லாம் போட்டால் மக்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனந்தம். நல்ல தகவல் போட்டால் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஜெசீரா ஏர்வேஸ் பற்றி காலையில் ஒரு தகவல் போட்டிருந்தேன். 58 தினார் வெறும் 3 கிலோ பேக்கேஜ் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், லக்கேஜ் இப்போ இடைக்கிட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 2-3-4 பேருக்கு லக்கேஜ் மிஸ் ஆகுது ஜெசீரா ஏர்வேஸ்லையும். இது சம்மந்தமாக ஒரு சகோதரி தெரிவிச்சிருந்தாங்க. லக்கேஜ் விடயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஜெசீராவிலையும் இதே பிரச்சனை வருது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை வந்து இவங்க பேசினது வந்து நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவு படு கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அதுவும் இவங்க சவுதி அரேபியாவில் இருந்து பேசியிருக்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து சில பொது ஒழுக்கங்களை மீறும் செயல்களையும் வந்து அதில் வந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க செயல்பாடுகளும் நடந்திருக்குது. இது சம்மந்தமாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்தும் பேசப்பட்டுச்சு. யாருக்குமே இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லை. இது சம்பந்தமாக சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைமுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போவே அவங்களுடைய சைடில் இருந்த எல்லா கொடுக்கு நடுக்கெல்லாம் கலண்டு போயிடுச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமான சில செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களா, அந்த கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறது அல்லது ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, பொது ஒழுக்கங்களை மீறுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் யாராவது ஈடுபடுறாங்களா, அந்த லைவுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இந்த ஹோஸ்டலில் போய் ஏறி கூட அவங்களுக்கு திட்டத்துக்காக கூட உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா இப்போது எல்லாமே கண்காணிக்கப்படுது. உள்துறை அமைச்சகத்துடைய சைபர் செக்யூரிட்டியால் எல்லாமே கண்காணிக்கப்படுது. எல்லாத்தையுமே கண்காணித்து யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை ஃபுல்லாகவே கண்காணிக்கிறாங்க. அதே போல் இந்த டைமில் நீங்கள் போய் அவங்களோட லைவில் போய் உட்காந்து அவங்களுக்கு ஏசுறதுக்காக போனாலும் கூட நீங்களும் அதில் கணக்கெடுக்கப்படலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களுடைய லைவையோ அல்லது இவங்களுடைய இந்த ஒரு வீடியோக்களையோ ஷேர் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை பேசக்கூடிய சேனல்கள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து திட்டி வீடியோ போடுறாங்க. පොන්නයා කටේ දට්ටික දාගෙන හිටපන්. හොඳේ ඔය වීඩියෝ පිට වීඩියෝ දැම්මත් බං මම බය නැහැ. මම කිසි දෙයකට බය නැහැ. මම ඇවිල්ලා කැරෙන්න චතු. මගේ අම්මටවත් හදන්න බැරි එක මාව උඹලා කොහෙද බං හදන්නේ රටවිරු නාලිකාව. ඔය රට බං දූෂණය කරලා මරනවා. බෙල්ල වෙල දාලා මරනවා. ඒව හොයපන්කො පොන්නයෝ ගිහිල්ලා. රටවිරු නාලිකාවේ පොන්නයා තෝ අතේ ගන්න නැද්ද හුත්තිගේ පුතා? තෝ අතේ ගන්න නැද්ද? රටවිරු නාලිකාවේ පොන්නයා. අනේ බං උඹේ අම්මට හුකාපර රටවිරු නාලිකාවේ පොන්නයා කැරි චූටි පොන්නයා. උඹ අතේ ගන්න නැද්ද පොන්නයෝ කටේ දට්ටික දාගෙන ඉන්න ඔක්කොම ඉස්සල්ලා හුත්තිගේ පුතා. නැත්තම් කියපන් මම සල්ලි එවන්නම් කැරි කසිප්පුවා. අම්බ කරන සල්ලි කසිප්පු වලට ඉවරයි. පොන්නයෝ ටික ගොන්නු ටික කුව්වට කරගෙන මට අරින්න හීන දැකපන් පොන්නයා. මම කැරිම චතු. දන්නවද? ඒක හොඳට මතක තියාගනි. හොඳේ රියල් සමගුණ මේ වරෙන්කො බං ඔබ දමම් එකට. ඇයි බං ඔබ දමම් එකට එන්නේ නැත්තේ? ඔබට යන්න පුළුවන්ද බං දමම් එක පැත්තට? හුත්ති ගංජා කේජි ගාලා රූම් වල හුකලා අම්බ කරන සල්ලි තොට හුකණ්ඩ ඉවරයිනේ රූම් වලට. අපි ඇඟිල්ල ගැව්වට තොපිලට අමාරුයිනේ. අපේ ඇඟිල්ල නම් ඔබලට තියෙන අමාරුව මොකද්ද බං? අපි ඇත්ත කතා කරන්නේ. අපි ඇවිල්ලා පිරිමි පස්සේ යන්නේ. අපිට ඕනේ නැහැ. හොඳේ අපි පොන්නේව ගන්නෑ. හොඳද? අපි ඇඟිල්ල ගහගන්නවා කියන එක ඒක උඹලට හරි අමාරුවන්නේ. ඇත්ත කතා කරන්නේ කැරි ගොන්නු. උඹලා හුත්තවල වලට ඇඟිල්ල ගිහලා නැද්ද? කැරි පොන්නේ උඹලා අතේ ගාලා නැද්ද? පළවේසිගේ පුතා යන්න කැරි කසිප්පුකාරේ කැරි චූටියා. මට හොකණ්ඩ රට විරුණාලිකාවට දාලා වීඩියෝ. මම බයද බං හුත්ත? මම බයද? මම කිසි දෙයකට බය නෑ බං. ලයිව් එකේ කතා කරපු එකක් වීඩියෝ කරලා දාන්න උඹලට තියෙන අමාරුව. උඹලට තියෙන පගේ අමාරුව නේද? මේ හාගනින් මම සැලෙන්නේ නැහැ. උඹලා මේ හැක් එකට රිපෝට් ගැව්වොත් මං තව හැක් හදනවා. මං හැක් 100ක් හදන්න හුත්තිගේ පුතෝ. මම
කිසි දෙයකට බය වෙන්නේ නැහැ. මම ඇවිල්ලා රෙස්පොට් එකවත් කැරිචතු. දන්නවද? පොන්නයා. මාව මම අන්තර්ජාලයට ගියේ බං අද ඊයේ නෙමෙයි බං ඉමෝ කලාවේ. ඉමෝ කලාවේ දැන් අවුරුදු 5කට උඩදී මං අන්තර්ජාලයට ගියේ. ඔය මොකද්ද බං උඹලා මාව ප්‍රසිද්ධ කරනවා නම් thank you ආදරේ. இதே மாதிரி நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒரு சிலரும் டிக்டாக்ல ரொம்ப அதிகமான கேவலமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டிக்டாக்கை விட்டே நான் ஒதுங்கிட்டேன், ஏன்னா இந்த மாதிரியான தலை நசிபெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றதால மக்களுக்கு ஏதோ நல்ல போதனைகள் நல்ல விடயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் பக்கமே வந்தது. டிக்டாக்கை மொத்தமாகவே என் ஃபோன்லேருந்தே அழிச்சிட்டு, ஆனால் இந்த டிக்டாக் இன்னும் சமூகத்தை சீரழித்து கொண்டு போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குவைத்தில் யார் என்ன தவறு பண்ணினாலும் இனி வரும் காலங்களில் அதிகபட்சமான தண்டனைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த பொது ஒழுக்கங்களை மீறுறது, இதற்கு மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படலாம். அதால் தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க இனி வரும் காலங்களில் கொஞ்சம் பயத்தோடையும் பாதுகாப்போடையும் தான் இருக்க வேண்டி வரும். எந்த நேரத்தில் வேண்டாலும் சோதனைகள் வரலாம். முனிசிபாலிட்டியோ அல்லது தீயணைப்புத்துறையோ வரலாம். கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.